பிராண்டி செய்திகள். ஸ்தம்பித்தது வானம், 20,000 விமானங்கள் ரத்து. ஈரான் போரால் இந்திய பயணிகள் தவிப்பு. கோவிட் காலத்தை மிஞ்சிய பாதிப்பு. வெல்கம், குட் ஆஃப்டர்நூன், ஹலோ மக்களே, இது உங்கள் யாஷ். என்ன பாஸ், பூமி உருண்டைன்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த பூமியை சுத்தி வர வழி இல்லாம இப்போ வான்வெளியே லாக் ஆகிடுச்சு. ஈரான் தலைவர் கொல்லப்பட்டதால மூண்ட போர் இப்போ மொத்த விமான போக்குவரத்தையும் ஷட் டவுன் பண்ண வச்சிருக்கு. இதோ அந்த 5 ஜொலிக்கும் சர்வதேச தகவல்கள். 1. வானமே மூடிக்கிச்சு. ஈரான் இஸ்ரேல் போர் தீவிரம் காரணமா மத்திய கிழக்கு நாடுகளோட வான்வெளிகள் இப்போ நோ ஃப்ளை ஜோன் ஆகிடுச்சு பாஸ். 2. 20,000 விமானங்கள் காலி. கடந்த சனிக்கிழமையிலிருந்து இப்போ வரைக்கும் சுமார் 20,000 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா கத்தார் பஹ்ரைன் ஏரியாவுல ஒரு பிளைட் கூட பறக்க முடியாம முடங்கி கிடக்கு அண்ணாச்சி. 3. இந்தியர்கள் தவிப்பு. நாம யூரோப்பாவுக்கோ இல்ல அமெரிக்காவுக்கோ போகணும்னா மத்திய கிழக்கு வான்வெளியத்தான் நம்பி இருக்கோம். அந்த வழித்தடம் முடங்குறதால ஆயிரக்கணக்கான இந்திய பயணிகள் ஏர்போர்ட்லயே சாப்பாட்டுக்கும் தூக்கத்துக்கும் கஷ்டப்படுறாங்க அண்ணாச்சி. 4. சுற்றி போகும் விமானங்கள். போர் நடக்கிற ஏரியாவை தவிர்த்துட்டு லாங்கா சுத்தி போறதுனால பிளைட் டிக்கெட் ரேட்டு ராக்கெட் வேகத்துல ஏறிடுச்சு பாஸ். எரிபொருள் செலவும் எக்கச்சக்கமா அதிகமாகிடுச்சு. 5. கோவிட் காலத்தை விட மோசம். கொரோனா பெருந்தொற்றுக்கு அப்புறம் சர்வதேச பயணத்துறையில ஏற்பட்ட மிகப்பெரிய அடி இதுதான்னு போயிங் குளோபல் நிறுவன தலைவரே சொல்லிட்டாரு பாஸ். வான்வெளியே முடங்கி கிடக்கிற இந்த சூழலை பார்த்தா நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் ரமணா படத்துல சொன்ன அந்த ஒரு கம்பீரமான டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. தப்பு பண்றது எவனா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒட்டுமொத்த மக்களும் தண்டனை அனுபவிக்க கூடாது. மேல இருக்கிறவங்க போடுற சண்டையால சாதாரண பயணிகள் ஏர்போர்ட்ல தவிக்கிறத பாக்குறப்போ மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அண்ணாச்சி. கண்ணா, வானம் வசப்படும்னு நினைச்சோம், ஆனா இப்ப வானம் வசப்படாம வசமா மாட்டிக்கிச்சு. போர் முடிஞ்சாதான் பூமி மறுபடியும் சுழலும் பாஸ். வார் டேக்ஸ் அவே நாட் ஜஸ்ட் லைவ்ஸ் பட் ஆர் ஃப்ரீடம் டு ஃப்ளை டூ பாஸ். நீங்க வெளிநாடு போக பிளான் பண்ணிருக்கீங்களா? இல்ல உங்க சொந்தக்காரங்க யாராச்சும் ஏர்போர்ட்ல சிக்கி இருக்காங்களா? கமெண்ட் பண்ணுங்க. சர்வதேச போர் மற்றும் விமான போக்குவரத்து அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குவிக்கா சொல்வோம். This is Yash signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.